மனிதருடைய பொதுவான குணம் என்னென்னா விமர்சனம் பண்ணுறது. எப்போவும் யாராவது ஒருவரை பற்றி விமர்சனம் செய்து கொண்டு இருப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை விமர்சனம் பண்ணிகிட்ருப்போம். இது போன்ற விமர்சனங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்தோம்னா வாழ்க்கையை வீணாகிவிடும் அப்படின்றத ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் நடிகர் அஜித். அப்போ நான் சினிமாவுக்கு வந்த புதுசு, எனக்கு தமிழ் அவ்வளோவா சரியாக பேச வராது, தமிழ் படத்தை நடிக்கிறான், தமிழே பேச வரல பாரு என்று என்னை விமர்சனம் செய்தார். சரி, நம்முடைய தமிழ் தாறுமாறாக இருக்கே என்று ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தேன். ஆங்கிலத்தில் ஸ்டைலாக பேசுகிறேன் பற்றியா என்று அதையும் விமர்சனம் செய்தார். தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயும் பேசினா தானே பிரச்சனை வருது, பேசாமல் அமைதியாக இருப்போம் என்று சில காலம் நான் அமைதி காத்தேன். அப்போ என்ன திமிர் பாரியா, என்ன சொன்னாலும் பதிலே பேச மாட்டான் அந்த ஆள், அப்படியே அமைதியாக இருப்பான் என்று அதையும் விமர்சனம் பண்ணார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையை நாம் வீணாக்கி கொள்வோம் என்று. அதிலிருந்து இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நான் பெரிதாக மதிப்பு கொடுப்பதில்லை என்று ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் அஜித். அவருடைய கருத்து இருக்க, அந்த கருத்து அவர் வாழ்க்கையிலே பட்ட அனுபவங்களுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற ஒரு தொலைக்காட்சின்னா அது சன் தொலைக்காட்சி தான். அந்த தொலைக்காட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கே கலாநிதி மாறன் அவர்களுக்கு தோன்றியது அப்படின்றத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எந்த துறையிலும் நீங்கள் புகழ் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய சிந்தனை புதியதாக இருக்க வேண்டும். இந்த சன் தொலைக்காட்சியை தமிழ்நாட்டிலே கலாநிதி மாறன் ஆரம்பித்த போது தமிழ்நாட்டில் தனியார் தொலைக்காட்சி சேனல் என்பதே இல்லை. அமெரிக்காவில் MBA படித்து கொண்டிருந்த போது தான் இப்படி ஒரு ஐடியா கலாநிதி மாறனுக்கு வந்தது. அங்கே அப்போ 30க்கும் மேற்பட்ட தனியார் சேனல்கள் இருந்தாங்க. இது மாதிரி ஒரு சேனலை ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்தியா வரும்போதே திட்டமிட்டார் கலாநிதி மாறன். ஆனால் ஆரம்பிப்பதற்கான வழிமுறைகள் தெரியல. இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் போய் சேருவதற்கு முதல்ல ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு அவர் ஆரம்பித்தது தான் பூமாலை என்ற வீடியோ பத்திரிகை. அந்த வீடியோ பத்திரிகையில் இப்போ நீங்கள் சன் டிவியில் பார்க்குறீங்கள, அந்த நிகழ்ச்சிகளில் சில பகுதிகள் இருந்தன. நட்சத்திரங்களுடைய பேட்டிகள், திரைப்படங்களுடைய பாடல்கள், திரைப்படங்களை படமாக்கிய காட்சிகள், இதையெல்லாம் தொகுத்து பூமாலை என்ற பெயரிலே ஒரு கேசட்டாக வெளிக்கொண்டு வந்தார் கலாநிதி மாறன். இன்றைக்கு சன் தொலைக்காட்சி நிறுவனம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று பல மொழிகளிலே விருந்து ஆலமரமாக இருக்கிறது என்றால் அதற்கு விதை போட்டது பூமாலை என்ற அந்த வீடியோ கேசட் தான். தமிழ்நாட்டிலே சில ஸ்டூடியோக்கள் உருவான கதையை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். கற்பகம் படத்துடைய வெற்றியில் KS கோபாலகிருஷ்ணன் உருவாக்கிய ஸ்டூடியோ தான் கற்பகம் ஸ்டூடியோ. அப்படி ஒரு மிகப்பெரிய ஸ்டூடியோவை உருவாக்குகின்ற அளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தந்தது அந்த திரைப்படம். அதே மாதிரி சாரதா என்று ஒரு திரைப்படத்தை தயாரித்தார் AL சீனிவாசன். KS கோபாலகிருஷ்ணன் இயக்கிய முதல் திரைப்படம் அந்த படம் தான். அந்த படம் தந்த வெற்றியின் காரணமாக தன்னுடைய வீட்டுக்கு சாரதா என்று பெயர் வைத்த AL சீனிவாசன் அதோடு நிற்கலை, தான் புத்தகை கெடுத்திருந்த மெஜஸ்டிக் ஸ்டூடியோவுக்கும் சாரதா என்று பெயர் சூட்டினார். சற்று காலம் கழித்து பார்த்தீங்கன்னா ஏக் தூஜே கேலியே என்ற ஒரு திரைப்படம், தெலுங்கில் வெளியான மரோச்சரித்ரா என்ற வெற்றி சித்திரத்தை தான் K. பாலச்சந்தருடைய இயக்கத்தில் ஏக் தூஜே கேலியே என்ற பெயரிலே LV பிரசாத் இந்தியிலே தயாரித்தார். அந்த படத்திலையும் கதாநாயகன் நடித்தவர் தெலுங்கு படத்திலே கதாநாயகன் நடித்த கமல்ஹாசன் தான். அந்த படம் குவித்த வெற்றியை வைத்துக்கொண்டு LV பிரசாத் உருவாக்கிய மிகப்பெரிய ஒளிப்பதிவு கூடம் தான் பிரசாத் 70mm ஒளிப்பதிவு கூடம். இப்படி பல திரைப்படங்கள் ஸ்டூடியோக்கள் உருவாகவும் ஒளிப்பதிவு கூடங்கள் உருவாகவும் அந்த காலத்திலே காரணமாக இருந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை என்பதை தயாரிப்பாளர் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு திரைப்படம் வெளியாகி அடுத்த 2 வாரத்தில் தயாரிப்பாளர் பேட்டி கொடுக்கும்போது எனக்கு கொட்டிவாக்கத்தில் இருந்த வீட்டை விற்றுட்டேன், கோடம்பாக்கத்தில் இருந்த வீட்டை விற்றுட்டேன் என்று சொல்கின்ற நிலை தான் இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே இருக்கிறது. இந்த நிலை மாற என்ன செய்ய வேண்டும்? முன்னே இருந்த தயாரிப்பாளர் வெற்றியை குவித்த மாதிரி இப்போ ஏன் வெற்றியை குவிக்க முடியல? இன்றுள்ள தயாரிப்பாளர் ஏன் தொடர்ந்து இப்படி தோல்வியை தழுவிக்கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி தெளிவு பெற வேண்டிய ஒரு காலகட்டம் இது. என்ன காரணத்தால் அதுக்கான முயற்சியில் யாரும் ஈடுபடாமல் இருக்கிறார்கள் என்பது தான் புரியாத புதிராக இருக்கிறது. ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த படத்தை பார்க்கின்ற ரசிகர்களுக்கு அந்த படத்தில் ஒரு லைப்பு ஏற்பட வேண்டும். அப்போது தான் அந்த படம் வெற்றி பெறும். இன்றைக்கு பெரும்பாலான படங்கள் வெற்றி பெறாததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த லைப்பு என்பது என்ன? அதற்கு ஒரு சுவையான சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேண்ட் சட்டை அணிந்து கொண்டு MGR நடித்து மிகப்பெரிய வெற்றியை குவித்த முதல் சமூக படம்னா அது திருடாதே திரைப்படம் தான். அந்த படத்தில் MGR கதாநாயகன் நடித்திருந்தார், வில்லனாக நடித்திருந்தவர் MN நம்பியார். அந்த படத்தில் MGRக்கும் நம்பியாருக்குமான ஒரு சண்டை காட்சி. நம்பியார் அந்த படிக்கட்டுகளில் ஓடி வந்து படிக்கட்டுக்கு பின்னாடி ஒளிந்து கொள்வார். இப்போ நம்பியார் எங்கே இருக்காருன்னு தேடி MGR வருகின்ற மாதிரி காட்சி. MGR படிக்கட்டில் இறங்குறார். இப்போ தியேட்டர் பூரா அப்படியே அமைதியாக இருக்குது.
ஒரு படிக்கட்டு, 2 படிக்கட்டு, 3வது படிக்கட்டில் எம்ஜிஆர் காலை வைக்கும்போது அந்த தியேட்டரில் இருந்த ஒரு பெண்மணி எழுந்து, ஐயோ இறங்கிடாதீங்க, அந்த கொலகார பாவி அந்த படிக்கட்டு கீழே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், தம்பி அப்படியே போயிருங்க என்று கத்தியிருக்கிறார். அதை பார்த்தோன்னே எம்ஜிஆர் நம்பியாரை பார்த்து லேசாக சிரித்தார். இதுதான் சரியான லைஃப் என்பது. இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு அந்த படத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் அவங்ககிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் 2. ஒன்று தன்னம்பிக்கை, 2வது விடாமுயற்சி. இந்த 2இன் துணையோடு தான் எம்.எஸ். விஸ்வநாதன் என்ற மாபெரும் இசைக்கலைஞர் தமிழ் சினிமா உலகத்தை ஆட்டி படைத்தார். எம்.எஸ். விஸ்வநாதன் தமிழ் சினிமா உலகிலே புகழின் உச்சத்திலே இருந்த ஒரு இசையமைப்பாளர் அப்படின்றது உங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தில் ஆஃபீஸ் பாயாக வேலைக்கு சேர்ந்தவர் தான் எம்.எஸ். விஸ்வநாதன். மெல்ல ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது. அப்போ தான் இந்த இசைக்கருவிலையெல்லாம் தொட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடச்சிது. இந்த இசைக்கருவிலாம் தொட்டு பார்ப்பதோட எம்.எஸ். விஸ்வநாதன் நிற்கலை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசித்து பார்த்தேன். ஜூபிட்டர் பிக்சர்ஸில் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு. எம்ஜிஆருடைய நாடோடி மன்னன் போன்ற திரைப்படங்களுக்கெல்லாம் இசையமைத்தவர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு தான். ஒரு படத்துக்கு அவரால் மெட்டமைக்க முடியாமல் திணறினார். எவ்வளவோ யோசிச்சு பார்த்தாரு, மெட்டு போடுறாரு, சரியாக வரல. அவர் அந்த ஹார்மோனியத்தை வச்சுட்டு போன உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு மெட்டை போட்டார். அந்த பக்கமாக வந்த எஸ்.எம். சுப்பையா நாயுடு அந்த மெட்டை கேட்டு அசந்து போனார். என்னடா இவ்வளோ அற்புதமாக போட்டிருக்க என்று சொல்லி அந்த மெட்டை அந்த படத்திலே பயன்படுத்தி கொண்டார். பயன்படுத்திட்டாரே தவிர அந்த மெட்டு விஸ்வநாதன் தான் அந்த பட முதலாளிகள் யார்கிட்டையும் எஸ்.எம். சுப்பையா நாயுடு சொல்லலை. இதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் 2 பாட்டு எஸ்.எம். சுப்பையா நாயுடு டியூன் பண்ணுவார், 2 பாட்டை விஸ்வநாதன் கொடுத்துருவார், நீ டியூன் பண்ணுங்க. இப்படி எம்.எஸ். விஸ்வநாதனுடைய பெயரே வெளிவராமல் பல திரைப்படங்களுக்கு பாட்டு போட்டிருக்கிறார். இப்போ ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தினர் சென்னையை நோக்கி நகர்வது என்று முடிவெடுத்தார். சென்னையில் என்ன ஆஃபீஸ் பாயாக கிடைக்க மாட்டான், அதனால் விஸ்வநாதனை கூட்டிகிட்டு போகிற ஐடியா உங்களுக்கு இல்லை. இப்போ விஸ்வநாதன் பார்த்தார், இருந்த ஒரு வேலையும் போச்சு. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் மூட்டை தூக்கி பழைப்போம், நமக்கு காலம் வர வரைக்கும் காத்திருப்போம் என்று முடிவெடுத்தார். ஆனால் காலம் மிக சீக்கிரமாக அவர் தேடி வந்தது என்றால் அதற்கு காரணம் எஸ்.எம். சுப்பையா நாயுடு. இசையமைப்பாளர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு எம்.எஸ். விஸ்வநாதன் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் முதலாளியிடம் அழைத்து சென்றார். நான் போட்ட பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த பாட்டில் பாதிக்கு மேலே மெட்டு போட்டது எம்.எஸ். விஸ்வநாதன் தான். அன்றைக்கி இந்த பாட்டுக்கெல்லாம் மெட்டு போட்டது எம்.எஸ். விஸ்வநாதன் தான் நான் சொல்லியிருந்தா அந்த பாட்டு கூட நீங்கள் ரசிச்சிருக்க மாட்டீங்க. அதனால தான் எம்.எஸ். விஸ்வநாதன் பேரை சொல்லியே தவிர இவன் பெரிய ஞானஸ்தன், அதனால் இவனை மெட்ராஸுக்கு கூப்பிட்டு போங்க என்று அவர்களோடு எம்.எஸ். விஸ்வநாதனை அனுப்பி வைத்தார் எஸ்.எம். சுப்பையா நாயுடு. அந்த பயணம்தான் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய வாழ்க்கையிலே திருப்பு முனையாக அமைந்தது.